ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. நல்ல விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்குப்போம், அதுவே நமக்கு பயனுள்ள விஷயங்கள்னா ரொம்ப ஆர்வம் காட்டுவோம். வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து இதில் என்னென்ன பின்னணியில் இதில் இருக்க உண்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய நேர்கள் ஆர்வமாக இருக்கீங்க. இன்னைக்கும் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் நிறைய விளக்கத்தோடு காத்திருக்கிறார். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். அது நீங்கள் சொல்லக்கூடிய வாரம் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஆச்சரியமாக தான் இருக்குது. இது என்ன சார், ஒரு வீட்டில் ஒரு இடத்த எடுத்துருங்கன்றாரு, ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பள்ளம் நோண்டுங்கன்றாரு, ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு ஆச்சரியமா இருக்கு. வாஸ்து பற்றின விளக்கமே தெரியாமல் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவருக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? இல்ல, வாஸ்து சப்ஜெக்ட் உண்மையா பொய்யாண்டாலும் நம்ம ஓரமா வச்சிடலாம் சார். சரிங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க சார். அம்மா கிட்ட பேச டைம் இருக்காது, மனைவி கிட்ட பேச டைம் இருக்காது, எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கூர்ந்து பார்த்தோம்னா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த அம்மா பாக்குறேன் சார். அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, 2 வளர்ப்பு குழந்தைகள், ஒரு 2 கோடிக்கு சொத்துக்குள்ள ஒரு ஓனர் அவங்க. அந்த அம்மா என்ன அவங்க மருமக தான் எனக்கு கூட்டு போறாங்க. மருமக வேற ஒரு கம்பெனி மூலியமா எனக்கு தெரிய வருது, அவங்க எனக்கு கூட்டு போறாங்க. அந்த அம்மா என்ன பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப, அதாவது தி ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அவங்க. அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே காலு கையெல்லாம் பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா, அந்த அம்மா என்கிட்ட தனியா பேசுறாங்க. அதாவது என்கிட்ட அந்த சொத்து இருக்கு, எனக்கு கல்யாணம் நடக்கல, ஆனா 2 குழந்தைகள், வளர்ப்பு பசங்க, பேசுறதுக்கு ஆள் கிடையாது சார், பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இவங்க அழுதுட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இந்த ஸ்னேகா ஏதோ ஒரு படத்துல, சேரன் படத்துல நடிக்கிற மாதிரி, பிரிவோம் சந்திப்பு நினைக்கிறேன், அந்த மாதிரி யாராவது கதவை தட்டினாங்கன்னா தட்ட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. தட்டினாங்கன்னா நம்ம வீட்டு ஆளுனா உடனே போய் அவங்களோட உள்ள வந்த உடனே ஏதாவது ஒரு சாக்கு வச்சு சண்டை போட வேண்டியது, ரொம்ப பெரிய சண்டையா போட்டு பாத்ரூம் லெட்டின்ல உட்காந்து அழ வேண்டியது சார். அப்புறம் அதை சொல்லி அழும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது வடகிழக்கு மூடப்பட்ட ஒரு வீடு, ஒரு வாயுமூல கட்டான வீடு. அதே போல ஒரு ஃபேமஸ் டாக்டரோட ஒய்ஃப் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா நல்ல 2 குழந்தைகள், நல்ல ஃபேமிலி, ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி. துரதிருஷ்டவசமா என்னன்னா, கணவர் ரொம்ப நல்ல கணவர், ரொம்ப நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ஆனா பேசுறதுக்கு ஆள் இல்ல. நான் வாசுக்காக என்ன கூப்பிடுறாங்க, அவங்க கணவருக்கு தெரியாம என்ன கூப்பிடுறாங்க. நான் போய் ஒரு 1 hour பேசுறேன். என்ன ரிசீவ் பண்ணதே வாசல கண்ணீர் மல்க ரிசீவ் பண்ணி, அனுப்பும் போதும் கண்ணீர் மல்க அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ என்ன இதுல நீங்க நட்சல் பாத்தீங்கன்னா, இது எதனால ஏற்படுதுன்னா, வாழ்க்கையில யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதன் ஓட்டத்திலே நம்ம ஓடிட்டு வாழணும், வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, நம்ம அந்த நம்பிக்கை, இந்த ஃபைத், ட்ரஸ்ட், ஓப்புன்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஃபைத்னா என்னது, ஒருத்தன் மழை பெய்யணும் அப்படின்னு யாகம் பண்றாங்கன்னா, மழை பெய்யும் யாகம் பண்ணா கண்டிப்பா மழை வரணும்னு நம்புறோம். அப்ப கொடை எடுத்துட்டு போகணும். கொடை எடுத்துக்காம அந்த மழை வரும்ன்ற யாகம் பண்ணா எவ்வளவு தப்போ அதே மாதிரி. அப்ப அந்த ஃபைத்ன்றது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ட்ரஸ்ட்னா என்ன? ட்ரஸ்ட்னா அப்போ ஒரு குழந்தைய மேல தூக்கி போடுறோம், அது தெரியும் கண்டிப்பா தூக்கி போடுறவங்க தன்னை பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது ட்ரஸ்ட், அது ஒப்படைப்பு உணர்வு. அதுக்கு அடுத்து ஓப்னா என்ன? நம்ம டெய்லி தூங்குறோம், ஆனா தூங்க போகும்போது அலாம் வைக்கிறோம், நாளைக்கு எழுந்திருப்போமா இல்லையான்னு தெரியாது, ஆனா ஒரு ஓப், ஒரு அதீத நம்பிக்கை நம்ம அப்போ லைஃப்ல ஒருத்தனுக்கு நம்பிக்கை, ஒப்படைப்பு உணர்வு, நல்ல மிகப்பெரிய நம்பிக்கைன்றது லைஃப்ல இருந்தாதான் நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்களை பண்ணி ஈஸியா ஜெயிக்க முடியும். அப்ப ஈஸியா ஜெயிக்க முடியும், நல்ல வாழ்க்கை வாழனா வாஸ்துன்ற ஒரு விஷயம் இன்றியமையாத ரோல் பிளே பண்ணுது. விதியேன்னு வாழாம விதியை வென்று வாழலாம். வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டா விதியை வென்ற, அதே கூட விதியா இருக்கலாம். நான் என்ன சொல்றது, வாழக்கூடிய வாழ்க்கை முறைன்றது விதியா, விதிக்கு அப்பாற்பட்டதா, விதிக்கு உட்பட்டதா நான் சொல்ல விரும்பல. ஆனா நல் வாழ்க்கை வாழ முடியும், நோய் இல்லாத, குறை இல்லாத, பிரச்சனை இல்லாத, துர்மரணம் இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை தெரிஞ்சிட்டு வாழ முடியும். நேர் காத்து ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, எங்க இருந்து யார் பேசுறீங்க? சார் வணக்கம் சார், செய்யார்ல இருந்து பாலாஜி சார். பாலாஜி சார், உங்க கேள்வியை சார்ட்ட கேளுங்க. பாலாஜி சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு 2 கேள்வி சார். சொல்லுங்க. முதல் கேள்வி, மாடி மேல சீலிங் பள்ளமா இருக்கு சார். ஓகே. அது மேலே மறுபடியும் நம்ம இல்ல, ரெண்டாவது கேள்வி கேளுங்க. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, தலைவாசலுக்கு நேரம் சார், நேர் எதிரில, வடக்கு பார்த்த வாசலுக்கு நேர் எதிரில எதிர் வீட்டு மாடிப்படி இருக்கு. பக்கத்துல ஒரு தூண்ல அந்த ஒரு பொம்மை சார், அந்த கந்தசி பொம்மை, அரக்கு பொம்மை, தலையில கொம்பு வச்சு நாக்கு தள்ளி இருப்பது இல்லையா? சரிங்க சார். அந்த பொம்மை இருக்கு, அதனால நேர தலைவாசல் இருக்கு. ஓகே, உங்களோட 2 கேள்வி ஒன்னு தென்மேற்குல சீலிங் பள்ளமா இருக்கு, ரெண்டாவது எதிர்த்து வீட்டு
அரக்கு கலர்ல ஒரு பொம்மை ஏதோ மாட்டிருக்காங்க. ஆமா சார். சார் ஒண்ணு பாலாஜி சார், நீங்க செய்யார்ல இருந்து எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாயிண்ட் நம்பர் 1, தென்மேற்கு சீலிங் பள்ளம் மிகப்பெரிய தவறு. அந்த பள்ளத்தை சரி பண்ணிட்டு தான் மேலும் நீங்க அது மேல கட்டடம் கட்டலாம் ஒழிய பள்ளத்தை ஃபில் பண்ணிட்டு கட்டடம் கட்டாதீங்க. அது நம்பர் 1. நம்பர் 2, எதிர் வீட்டுல அரக்கு கலர்ல ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீல் தான் சார். இது நீங்க சும்மா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சை பழத்தை குங்குமத்தை வச்சு தேய்ச்சி போட்டா கூட அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு 2 நாள் தூக்கம் போயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல ப்ராப்பரா காம்பவுண்ட் போட்டுங்க. அதுதான் சரியான அணுகுமுறை. அந்த பொம்மை வந்து உங்களை ஏதாவது பண்ணிடும்னா அப்ப நம்ம வணங்கக்கூடிய இயேசுவும் ஆண்டாலும் அல்லாவும் பொய்ன்னு ஆயிடும் சார். கண்டிப்பா கடவுளை நம்புங்க, உங்களுக்கு எந்த வித துன்பங்களும் ஏற்படாது. அதுக்கு வாஸ்து ரீதியா பக்கா காம்பவுண்ட் வேணும் சார். அது வந்து அவங்க திருஷ்டி படக்கூடாதுன்னு ஒரு நாக்கு நீண்ட பொம்மை வச்சிருக்காங்க. அது திருஷ்டிக்கு தானே கொஞ்சம் உங்களுக்காக வச்சு பொம்மை இல்ல. அது அந்த பொம்மையோட வீட்டுல இருக்கவங்க சில வீடுகள்ல பாக்கும்போது அதோட பயங்கரமா இருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டைல். மேக்கப் போடாம இருந்தாங்க. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம் சார், எங்க இருந்து யார் பேசுறீங்க? சார் வணக்கம் சார், புத்தூர்ல ராகவேந்திரன் பேசுறேன் சார். சார் யார் பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து ராகவேந்திரன். ஒசூர்ல இருந்து பேசுறீங்க, என்ன கேட்கணும் சார்ட்ட சொல்லுங்க. சார் ஆக்சுவலா என்னுடைய ஃபீல்ட் கிட்ட பகிர்ந்துக்கிட்டு சார், ஆல்ரெடி எங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணாங்க. ஓ, சார் வந்திருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு? வந்திருக்கா சார். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்த டேட்டுக்கு வந்தாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வந்ததுனால வீட்டு என்ட்ரி ஆன உடனே சார் அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதுக்கு முன்னால வீட்டுக்குள்ளே உட்காந்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ், வீடு அமைதி இருக்குன்னா இது ஒரு கடவுள் சக்தி தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். சரிங்க சரிங்க. அப்புறம் வந்து என்ன ப்ராப்ளம் கேட்டேன். நார்த் ஈஸ்ட் கட்டு, சவுத் ஈஸ்ட் கட்டா இருக்கு, இதனாலதான் பெரிய இழப்புகள், எவ்வளவு சம்பாதிச்சாரு நிக்காதுன்னு சொன்னார் சார். ஓஹோ, சரிங்க சரிங்க. அதுக்கு பின்னால அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. 2 ஐடியா கொடுத்தாங்க. ஒண்ணு எக்ஸ்பேன்ஷன் பண்றது, இல்ல கட் பண்ணி எடுக்கிறது. சோ கட் பண்ணி எடுக்கிறதுனா எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் பண்ணோம், நாங்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணோம். அதுக்கு என்ன சொன்னாருன்னா, உங்க வீட்டுக்கு உகந்தமான கோவில் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க. கஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கே ஒரு மனமாற்றம் ஏற்படும் சொன்னாங்க. சாரை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டு அடுத்த நாளே நாங்க போனோம் சார். போன வழியா ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. அவர் சொன்ன மாதிரியே எங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு 6 மாசம் கழிச்சு தான் நினைச்சோம். 12வது நாளை வந்து நாங்க ஆரம்பிச்சு வீடியோ அவர் சொன்ன மாதிரி முடிச்சிட்டோம். முதல்ல அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தாரு, சொன்ன வெரி குட், நான் சொன்ன மாதிரியே எல்லாம் இருக்குன்னு சொல்லி சர்டிபிகேட் பண்ணிட்டு போயிட்டார் சார். சரிங்க சரிங்க சரிங்க. ஸ்லோவா மனசு வந்து ஆறுதலா இருக்கு. அதாவது 2 விஷயங்கள் சார். அவர் சொன்னதுங்கிறது ஒண்ணு, அவர் சொன்னதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை நீங்க அனுபவிச்சீங்க பாருங்க, அது பெரிய விஷயங்கிறது. ஏன்னா இப்போ சார் ஒரு வார்த்தை சொன்னார் சார், எந்த சமாச்சாரமே இம்மிடியட்டா நடக்காது, போக போக தான் வரும் சொல்லி. ஆமாங்க. அது 7 வாட்டி காமாட்சி அம்மனுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கும் அவர் சொன்னதுக்கும் எங்களுக்கு அந்த பைனான்ஸ் எப்படி வந்தது, என்ன சமாச்சாரம் வந்தது எங்களுக்கு தான் தெரியும் சார். அது நீட்டா முடிச்சிட்டோம். நவ் we are happy. சரி, கடவுளை வந்து கண்ணால பாக்குறோம், ஆனா அந்த செயலை உணர முடியும். நீங்க உணர்ந்து சொல்றீங்க. கடவுளை வந்து கண்ணால பார்க்க கூடாது சார், மனதால பார்க்கணும் சார். அந்த செயலை உணர்ந்திருக்கு உங்க குடும்பமே எல்லாங்கிறது பெரிய. இப்ப அவரு காமாட்சி அம்மன் இப்ப அறிமுகப்படுத்தினா அவருக்கு தெய்வீகமான நான் வந்து அம்மன் பக்தன் சார். காமாட்சி அம்மனை பார்க்கும் போது இப்போ எனக்கு அபிஷேக தரிசனம் தவிர வேற எதுவுமே தெரியுது இல்ல சார். ஒரு குளோப் என் முன்னால இருக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு. நன்றி. நேரா சொக்கலிங்க சார் சொல்லிடுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி மேடம் இருக்காங்க? நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பையன் சிஏ ரிசல்ட் எப்போ வருது? சிஏ ரிசல்ட் வந்துரும் சார், நெக்ஸ்ட் மந்த் வந்துரும் சார். ஓகே. உன்ன சின்னவன் வந்து பெங்களூர் தான் இருக்காப்ல இல்ல? சின்ன வந்து ஜெட் இஸ் ஆல்ரெடி ஹி இஸ் ஆல்சோ செலக்ஷன் ஃபார் தி இன்ஜினியரிங் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கேன் சார். சரி, வெரி குட் சார். நல்லது சார், நீங்க நல்லபடியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி கனெக்ட் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? क्वेश्चंस இல்ல சார், உங்க சர்வீஸ் எல்லாருக்குமே தேவை சார். எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். இல்ல சார், அத பயன்படுத்திக்கணும் சார். இல்ல அத உங்களை பயன்படுத்திக்கணும். ஒரு சமுதாயத்துக்கு ஆண்டவனால கொடுத்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சார். நீங்க நல்லபடியா இருக்கணும். நல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார், வாழ்க வளமுடன் சார். எல்லாம் ஆண்டவன். கேள்வியோட ஆரம்பிச்சோம், வாஸ்தே தெரியாமல் ஒரு வாழ்க்கை தொடர்ந்தான்னு. அதுங்க எல்லாம் ரொம்ப யோசனை பண்ற அளவுக்கு ஒரு நேரே வந்து சொல்லி இருக்கிறாரு. இல்ல இது எப்படின்னா செந்தில், இப்போ இவங்க வந்து நிறைய வாஸ்து கன்சல்டன்ட் பாத்துருக்காங்க, நிறைய பேர் பாத்துருக்காங்க. இவங்க பையன் சிஏ முடிக்க போறாப்ல. அவர் தான் என்னோட வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு அப்ப கொஞ்சம் ஜெனியூனா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் டைம் கிடைக்குமா, ரொம்ப வருத்தத்துக்கு இல்ல. இப்போ என்னன்னா அந்த ஃபேமிலியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரியல் ஆண்டாள் ரங்கம்னா மாதிரி ஒரு லைஃப் பேரு, நல்ல குழந்தைகள், அந்த வீடு ரொம்ப அழகாயிடுச்சு. இது இப்ப நம்ம ஒரு வீடு மாத்திரம்னா நமக்கு எந்த ரோலும் கிடையாது. நான் ஹார்ட்வேர் சப்ளை பண்ண போறல, நான் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ண போறல, நான் வாங்குற சில ஆயிரங்களுக்கு வந்து நான் சேலஞ்ச் பண்றேன்.
இது தப்பு நடந்தனா யூ கம் பேக் டு மீ, நல்லது நடந்தா கிவ் இட் டு தி சொசைட்டி. எனக்கு 10 கோடி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்காதீங்க, அதுல கமிஷன். உங்க ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க, தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கோயிலுக்கு பண்ணுங்க. ஒரு சமுதாய மாற்றத்துக்கு உங்களுக்கு உதவுங்கன்றதா என்னோட மெசேஜ். இதுக்கு நான் காரணம் கிடையாது, எல்லாமே ஆண்டாள் அருள் சார். நேர் காத்து ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? ஹலோ ஹலோ, எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பீலமேட்ல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க. டிவிக்கு பக்கத்திலே இருக்கீங்களே, கொஞ்சம் தள்ளி வந்துடலாமா? சரி, சவுண்ட் கம்மி பண்ணிடுறேன் சார். நிச்சயமா சார்ட்டு பேச. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். இப்போ எனக்கு வீடெல்லாம் வாஸ்துப்படிதான் பார்த்து நாங்க கட்டியிருக்கோம் சார். சரிங்கம்மா. ஆனாலும் எனக்கும் அவருக்கு ஏதாவது இடுப்பு வலி, போன் சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. ஏதாவது இடுப்பு வலி வருது, இந்த கழுத்து வலி வருது. ஓகே. அப்படி இன்னொன்னு, எங்க 2 பசங்களுமே வெளியூர்லயே இருக்காங்க. ஓகே. உள்ளூருக்கு ட்ரை பண்றதுக்கு முயற்சி அம்மா, உங்க பேர் என்னம்மா? ருக்மணி. ருக்மணி. உங்க பசங்க 2 பேருமே வெளியில இருக்காங்க. உங்களுக்கு போன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, ஹிப் அண்ட் நெக். அவருக்கு 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. ஓகேம்மா. அதாவது இப்போ ஒரு சின்ன திருத்தம் ருக்மணி மேடம், வாஸ்துபடி வீடு கட்டினா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் கிடையாதுமா. நீங்க வாஸ்து தெரிஞ்ச ஆள் யாராவது கட்டி கொடுத்துருக்கலாம், ஆனா அது சரியான ஏதாவது சர்டிஃபை பண்றதுக்கு யாரும் கிடையாதுமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1, ஒரு வீடு வாஸ்துபடி கட்டிட்டாலே குழந்தைகள் வீட்டை விட்டு வெளில போடலாமா, படிக்கிறதுக்காகவோ வேலை பார்க்கறதுக்காகவோ. தந்தை தாய் பெற்றோரை பிரியறது இல்லம்மா. அவங்க போற பட்சத்தை நீங்க அவங்க கூட தான் இருப்பீங்களோ ஒழிய நீங்க தனியாகவும் அவங்க தனியாகவும் இருக்க முடியாது. ஸோ வாஸ்துபடி வீடுன்றது நான் மறுக்கிறேம்மா. ரெண்டாவது நம்ம வீட்டில் கிழக்கு ப்ராப்ளம் இருக்குமா, அதே போல நார்த் வெஸ்ட் வாயு மூல ப்ராப்ளம் இருக்குமா. நார்த் வெஸ்ட்ல என்ன இருக்கு, கிழக்குல என்ன இருக்குமா? கிழக்கு செவர், கிழக்குல காம்பவுண்ட் வால் இருக்கா? ரெண்டு ப்ராப்ளத்துல கிழக்குல காம்பவுண்ட் வால் இருக்குங்க. சரி, இல்ல நமக்குன்னு சொந்த காம்பவுண்ட் வாலா, இது 2 பேருக்கும் சேர்ந்த காமன் காம்பவுண்ட் வாலா? காமன் காம்பவுண்ட் வால். அது மிகப்பெரிய தவறுமா. அதாவது தாய் சுவர் மதர் வால்னு ஒரு கான்செப்ட் சொல்றோமா. மதர் வால் எப்படி தனியா நமக்குன்னு இருக்கோ, ஃபாதர் வால்ன்றது 2 பேருக்கு காமனா இருக்க முடியாது. அப்பா எப்படி 2 வீட்டுக்கு பொதுவா இருக்க முடியும்? அப்போ மதர் வால்னு சொன்னா ஃபாதர் வால்னு ஒன்று இருந்தாகணும். ஃபாதர் வால் இஸ் நத்திங் பட் ஒரு காம்பவுண்ட் வால்மா, அது கண்டிப்பா காமனா இருக்க முடியாது. உங்களோட நார்த் வெஸ்ட்ல என்ன இருக்கு? நார்த் சைடு கேட் இருக்கு. நார்த் வெஸ்ட்ல என்ன? நார்த் வெஸ்ட் இஸ் another ப்ராப்ளம்மா. நார்த் வெஸ்ட்ங்களா? நார்த் வெஸ்ட்ல கேட் எல்லாம் இல்லீங்க. இல்லம்மா, அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. அதாவது அது படிக்கட்டா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், நீங்க போடக்கூடிய செப்டி டேங்க் அந்த மூலையில இருக்கலாம், நாய்க்கு ஒரு மூடி போட்டு கட்டி இருக்கலாம், அந்த சீலிங் பள்ளமா இருக்கலாம், நிறைய காரணக்காரங்கள் நார்த் வெஸ்ட்ல ஓவர் டேங்க் இருக்கலாம். ஸோ இது 2 தான் தவறு. இது திருத்திங்க, உங்களுக்கு உண்மையான வாஸ்து வேலை பார்க்குமா. ஒருவேளை போர்ட்டிகோ கூட இருக்கலாமா. அதான் நீங்க ஏற்கனவே சொல்லிடுங்க சார், மிக சரியான அளவு திசை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுங்கிறது இன்ஜினியர்ஸ் அந்த ஓரளவு காம்பஸ் வச்சிருக்கிறவங்களால தான் முடியும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம குத்துமதிப்பா சூரியன் உதிக்கிற திசையை பார்த்துட்டு கிழக்கு சைட்ல இருந்து வச்சு எல்லாம். நானே கூட லோக்கல் காம்பஸ், இப்ப நான் ஐ யூஸ் ஐ ப்ரிசிஷன் காம்பஸ், ஒரு சாஃப்ட்வேர் ஒரு வச்சிருக்கேன், ஒரு நோட் புக் வச்சிருக்கேன், இன்டர்நெட் நோட் புக். நான் 2க்கு 3 வாட்டி செக் பண்ணிப்பேன். சோ எனக்கு டவுட் இருந்ததுன்னா there are lot of places டவுட் இருக்கும். டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் சார். இப்போ நம்ம இன்னும் சொல்லி வச்சு பேசல சார். நம்ம கேக்குறாங்கன்னா ஈஸ்ட் தான் ப்ராப்ளம் சார். அப்ப ஈஸ்ட்ல காமன் வால் இருந்தா ப்ராப்ளம் தான் வரும், இதே ப்ராப்ளம் தான் வரும். நார்த் வெஸ்ட்ல ப்ராப்ளம் தான் பிள்ளைங்க வெளில போவோம். பேரண்ட்ஸ் மேட்டர், அவ்வளவுதான். ஒரு நேர் காத்து ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம். வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்க சார்? சார் வணக்கம் சார், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். யார் பேசுறீங்க சார்? திருநெல்வேலியில இருந்து கோவிந்தராஜன் பேசுறேன் சார். கோவிந்தராஜன் சார், சார்ட்ட என்ன கேட்கணும் நீங்க? சார் நான் பிரபல சொல்லுங்க சார். சார் நீங்க ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில சார் 26 வருஷமா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், சொல்லுங்க. நான் என் குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை காரணமா என் சகோதரர் மூலமா கேள்விப்பட்டு அவங்க சுப்ரீங்க சார் வீட்டுக்கு பார்த்தாங்க சார். ஓ, சார நீங்க பாத்துட்டீங்க? வீட்டுக்கு பார்க்கையில அவங்க பார்த்து சும்மா உட்கார கூட இல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கையில என் ஃபேமிலியில என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க அப்படியே சொன்னாங்க. வீட்டை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிட்டாங்க. சார் கொஞ்சம் டிவி விட்டு சார் ஒரு நிமிஷம் ஐயா. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன். சரிங்க. இல்ல நீங்க கொஞ்சம் டிவியை விட்டு தள்ளி வந்துட்டீங்கன்னா தெளிவா பேசலாம். டிவியும் பாக்குறீங்க, என்னகிட்டையும் பேசுறீங்க. நீங்க டிவி அவங்க வீட்டுல உள்ளவங்க பாக்கட்டும். சொல்லுங்க ஐயா. ஹலோ. உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா அதிசயமா இருந்தது சார் விஷயங்களை சொல்லும் பொழுது. ஆமா சார், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சார் வீட்டுல உட்கார கூட இல்ல. சரிங்க. வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே
மாடியை பார்த்துட்டு கேட்டாங்க, உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு. எனக்கு தொடர்ந்து ஒரு 2-3 ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு சார். அது மட்டும் இல்லாம என்னோட வந்து மனக்குழப்பம், பணப்பிரச்சனைகள், என் மனைவினால, எங்க அப்பானால எல்லாத்துலயுமே நான் வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டு இருந்தேன் சார். சரிங்க சரிங்க. இப்ப வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய செலவு வர்ற மாதிரிலாம் சொல்லல, ஒரு சின்ன ஒரு சில மாற்றங்கள் மட்டும் சொல்ல சொன்னாங்க. ஒரு 3 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிங்கன்னாங்க. அதே மாதிரி அந்த கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சேன் சார். எனக்கு இப்ப ₹1,00,00,000 கிடைச்சா கூட எனக்கு என் மனசு அவ்வளவு சந்தோஷப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் மனசுல வந்து அப்படி ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு வந்து அந்த அளவுக்கு ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கு சார். பண இதுலையும் சரி, எல்லாத்துலயுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்திகரமா ஒரு நிம்மதி. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அந்த மாதிரியே அப்படி எனக்கு எல்லாமே அவங்க சொன்னதை நான் கேட்டு நடந்ததுனால எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு சார். இப்ப எனக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, இனி வேற எந்த நல்ல காரியங்கள் பண்ணாலும் அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டா அந்த அடுத்த நல்ல காரியத்தை பண்ணணுங்கிற மனநிலைமைக்கு என் மனநிலை இருக்கு சார். எவ்வளவு நாள்ல இந்த மாற்றத்தை உணர்ந்தீங்க நீங்க? தெரியாம இருந்தமேன்னு இப்ப வருத்தப்படுறேன் சார் நான் வந்து. சார், இந்த மாற்றங்கள் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? சார், மாற்றம் வந்து அவங்க சார் என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, நான் இங்கதான் இருக்க போறேன், எங்கேயும் போறதில்ல, நீங்க எதுனாலும் என்ன தொடர்பு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போய் அந்த கோயில் அவங்க சொன்னதை நான் உடனே ஃபாலோ பண்ணேன் சார். உடனே அந்த கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து உடனே நான் வந்து அந்த மாற்றங்கள்லாம் பண்ண உடனே வந்து சார் எனக்கு படிப்படி எல்லாத்தையோட சார் பெரிய நிம்மதி என்ன கேட்டா, ஒரு மனிதன் வந்து படம் இருக்கோ இல்லையோ, சாப்பிடறமோ இல்லையோ, நல்ல நிம்மதியான மனசுக்கு நிம்மதி அமைதி வேணும். ஆனா அந்த அமைதி வந்து எனக்கு வந்து பல வருஷமா இல்லாம இருந்தது சார். அந்த அமைதி இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு சார். அதுவே எனக்கு ஒரு பெரிய நிம்மதி சார் எனக்கு. உங்க நன்றியை சார்ட்ட பதிவு செஞ்சுக்கங்க சார். கோவிந்தல சார், வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். எப்படி இருக்காங்க வினிதா மேடம், ரோஜா மேடம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நிம்மதியா இருக்கேன் சார். எல்லா குழப்பமும் தீர்ந்து எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் சார். மனசு வந்து தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கு சார். அப்படியே மைண்ட் கேட்டாங்க, மனநல ஆஸ்பத்திரிக்கு போற லெவலுக்கு போய் உடம்பு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட்டாச்சு. இல்ல, எல்லாம் உங்களோட அப்பா அம்மா, உங்களோட மாமனார் மாமியார் பண்ண புண்ணியங்கள் சார். இதுல வந்து இறைவனோட அருள் தான். இதுல வந்து வாசுன்றதுக்கு நான் ஒரு இடைசர்கள் தான். முழு கிரெடிட்டை நான் எடுத்துக்க முடியாது. இவங்க தம்பி ஒரு பிரபல டைரக்டர் சார், ஒரு சினிமா டைரக்டர். உங்களோட தம்பியும் வந்து பெரிய லெவல்ல மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். என்ன ஒண்ணுன்னா, உங்கள்கிட்ட விஷயங்களை கேட்டுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் போட்டு கால் கிடைக்கலன்ற பட்சத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பகிர்ந்துக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல செந்தில், நான் சொல்றதுதான். சரி, நான் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து கண்டுபிடிச்சா நானும் எங்க அப்பாவை பண்ணல, மூதாதையர்கள் விட்டுட்டு போனது. நான் சரியான கோணத்துல நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நினைக்கிறேன். நம்ம ஆட்கள் எல்லாமே செங்கல் சிமெண்ட் ஒரு 4 செவத்தோட விட்டுட்டப்போ, நான் வந்து அதை வந்து மனிதர்கள் நம்ம கூட வாழக்கூடிய தெய்வங்கள் யாருன்னா, விதவைகள், கணவனை பிரிந்த பெண், இழந்த பெண், உடல் ஊனமுற்றோர், உடல் குறையுள்ள, மன வச்சு கொண்டு, அவங்க எல்லாம் தெய்வங்கள். அதை நான் கம்பேர் பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, கோவில்கள், மசூதிகள், இப்போ வந்து சர்ச்சஸ், யாருக்கு என்ன சூட்டபிலிட்டின்ட்டு நான் போயிட்டு இந்த ஐயரை பாரு, இந்த பூஜை பண்ணு, இந்த யாகம் பண்ணு, இந்த விஷயத்த போட்டுக்கோ, இதை அணிஞ்சுக்கோன்னு சொன்னா எனக்கு கமர்ஷியல் நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து என்னோட டைம் தான் போனோம். நான் இன்ஜினியர், பி மெக்கானிக்கல். நான் வந்து ஒரு MBA முடிச்சுட்டு நான் போய் என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஹவருக்கு 20,000 பில்லிங் பண்ணலாம். பட் நான் ஒரு இடத்துல வந்து நம்மளை மதிச்சு கூப்பிடும்போது அந்த இடத்துக்கு போறேன். நான் வாங்குற சில திருப்பியும் சொல்றேன், நான் பெட் பண்றேன். நான் வாங்குற இந்த ஒரு சொற்ப பணத்துக்கு தவறு நடந்தா நான் ரீபே பண்றேன்னு சொல்றேன். அப்போ நம்பிக்கை யாருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ வாஸ்துன்றது உண்மை, சொக்கலிங்கம் சொல்றது உண்மையா இல்ல XYZ சொல்றது உண்மையான்றது அவங்க அறிவுக்கு உட்பட்டது. இதுதான் நான் வந்து சொல்றது. ஏன்னா இந்த கான்செப்ட் இப்ப சொல்றாரு, எல்லா புகழும் இறைவனுக்கு தானே. திருப்பி நம்மள வந்து இப்போ அந்த இடத்துக்கு போக வைக்குது. நம்ம வந்து சொல்றத அவங்க கேக்குறாங்க. வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க, அவருக்கு மட்டும் சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இல்ல, அதுதான் அவங்களோட ஃபீல். என்னன்னா வந்து கன்சல்டன்ட் சோ மெனி பீப்புள் வாஸ்து பார்த்தா கட்டினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டுல நார்த் ஈஸ்ட்ல படிக்கட்டு இருந்தது. அப்போ இதுக்கு என்ன வந்து நான் எந்திரமோ மந்திரமோ தகடோ விக்கல. தவறு இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? இது இந்த கோவில், இதை போங்க, இதை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஐ திங்க் இது வந்து அவங்களுக்கு ஸ்கை இஸ் லிமிட் இனிமேல் அவங்க வாழ்க்கையில. ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம் சார், நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு சி விஜயசேகரன். விஜயசேகரன், உங்க கேள்வியை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப அப்பா ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாருங்க சார். சரிங்க சார். இப்ப பொருளாதார கஷ்டம் ரொம்ப திட்ட இருக்குங்க சார். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. சரி. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒரு மீடியமான சம்பளம் தான் சார் போறேன். ஒன்னும் கவனிக்க முடியல. விஜயசேகர் சார், உங்க கேள்வி சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எனக்கு உங்களோட அமைப்பு புரிஞ்சிச்சு, வீடோட அமைப்பு புரிஞ்சுது சார். உங்க கேள்வியை கேளுங்க. அதான் சார், பொருளாதார பிரச்சனை ஒன்னும் இது திருமணம் ஆகல. பொருளாதார பிரச்சனை. உங்களுக்கு என்ன ஏஜ் மிஸ்டர் சேகர்? 35 ஆகுதுங்க சார். 35. ஓகே. அப்பா வந்து இறந்து 6 மாசம் ஆச்சா?
அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நான் வாஸ்துக்காக சொல்லல, இன் ஜெனரலா சொல்றேன். ஒரு 75% என்னோட ஆராய்ச்சியில தந்தை இறந்த அப்புறம் தான் வந்து இந்த பையன் ஜெயிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்காக வந்து இருக்கிற அப்பா இறக்கணும், அவங்க இறந்து போயிடணும்னுக்காக நான் சொல்லல. உண்மையான வந்து ஒரு கண்டுபிடிப்பின் ஒருத்தர் நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா வாழணும் போது, இப்ப தந்தை இறந்து அந்த அவரோட வாழ்க்கையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதுனால அவர் ஒரு கடவுளான இருந்து உங்களை கண்டிப்பா காப்பாற்றுவார். உங்களோட வீட்டோட அமைப்புல இப்போ வந்து நார்த் ஈஸ்ட்ல என்ன இருக்கு, சவுத் வெஸ்ட்ல என்ன இருக்கு மிஸ்டர் சேகர்? நார்த் ஈஸ்ட்ல வந்து சார் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. ஓகே. சவுத் வெஸ்ட்ல? சவுத் வெஸ்ட்ல வந்து ஓபனா இருக்குது சார். அதுலதான் படம் வரும் போகும் பைக். அது ரெண்டுமே தவறு இல்லைங்களா? சவுத் வெஸ்ட் மிகப்பெரிய ப்ராப்ளம், நார்த் ஈஸ்ட் அதோட மிகப்பெரிய ப்ராப்ளம். இதை தயவு செய்து நல்ல கன்சல்டண்டா கூப்பிட்டு அதை திருத்திக்குங்க. நீங்க நல் வாழ்க்கை வாழ்வீங்க. நல்ல மனைவி ஆண்டாள் மாதிரி நீங்க ஒரு ரங்கமனார் மாதிரி இருந்து வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்க சார். வாழ்க வளமுடன். சார், ஒரு தனி மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் இல்லாம வாழ முடியுமா? கண்டிப்பா செந்தில். அது உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை இல்லாம வாழணும்னா அது வந்து வாஸ்து மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய ஒரு காரணம். அப்போ நம்ம வந்து இப்போ இவங்க சொல்றாங்க, இப்போ எனக்கு வந்து மன ரீதியா பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அப்பா இருந்தது பெரிய சோகம், இவருக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் இல்லைன்னா அதோட சோகம். இதெல்லாம் உடலை வருத்தக்கூடிய விஷயம். இது வாழணும்னா இப்ப அவங்க வீட்டுல 2 தவறு இருக்கு, 2 தவறை சரி பண்ணா வந்து பண்ணிடலாம். இத மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனித வாழ்க்கை முறைக்கும் ஒவ்வொரு வீடுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் திருப்பி சொல்றேன், நீங்க வந்து வாஸ்துன்றது உண்மை. அது வந்து யார் பண்றாங்க, யார் எக்ஸிக்யூட் பண்றாங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு தான். இப்ப இன்னைக்கு எல்லாம் சமுதாயத்துல வந்து பல கோடி வாங்குற ஆட்களும் இருக்காங்க வாஸ்து கன்சல்ட்னு சொல்லிட்டு. சில ஆயிரங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தவர், இனிஷியலா சொல்லி கொடுத்தவர் வெறும் 4 வெத்தலையும் பண்ணி இந்த சீவலும் தான் வாங்கி கொடுப்பேன் அவருக்கு. நான் அவர்கிட்ட தான் ஆன்மீகம் கத்துக்கிட்டேன். நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்படியும் ஆட்கள் இருங்க. அதுக்காக வந்து பல கோடி வாங்குறோம் பெரிய ஆளு இல்லாதவன். இப்ப நான் மீடியால பண்றதுனால நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜாம்பவான்கள் நிறைய பேர் உலகுக்கு தெரியாம இருக்காங்க. கண்டிப்பாக வாஸ்துபடி வீடை மாத்தி அமைச்சுக்கிறது நல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும் சார். சமுதாயம் அப்படின்றப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு சார். ஜோசியம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுற சமுதாய மக்கள் ஏன் வாஸ்து விஷயத்துல பின்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பெரிய இப்ப ஜோசியம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போறோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஜோசியம் ஜாதக புக்கை பார்க்கும்போது நம்ம அப்படியே நம்ம தெளிவா நம்ம லைஃப் சொல்லிடுவாங்க. நம்ம இப்ப நமக்கு பொதுவாவே இப்ப நிறைய பேர் காலையில வந்து இந்த ஏதோ ஒரு டிவி ஆன் பண்ணி என்ன ராசி இன்னைக்கு எப்படி இருக்கும் பலன்கள் பாக்குறது நிறைய பேர் இதுவும் உண்டு. ஆனா அது வந்து ஒரு ஒவ்வாத விஷயம் வந்து அது ஒண்ணும் நடக்காதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அப்ப தனக்குன்னு வரும்போது அவங்க பிரியாரிட்டி எடுத்து நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு வந்து போறாங்க. வாஸ்துன்றது வந்து தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம், ஒரு ஒட்டுமொத்த குடும்பம், ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு இதுல வந்து ஒரு ஜோசியரை பார்த்து அவர் சொல்ற விஷயங்களை ஏத்துக்கலாம். ஏத்துக்கிறதுனால அவருக்கு வந்து பெரிய ஒரு விரயம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வாஸ்துன்னும் போது எங்க வந்து நம்மள இடிக்க சொல்லுவாங்களா, நம்மள உடைக்க சொல்லுவாங்களா, ஏதாவது நம்மள ஃபூல் பண்ணி ஏதாவது வித்துட்டு போயிடுவாங்களா, ஏதாவது பரிகாரம் வேள்வி வலை, உனக்கு இந்த தோஷம் இருக்கு, இந்த ஊருக்கு போ அந்த ஊருக்கு போ, நம்மள அலக்கழிச்சு முன்னும் பயமுறுத்திடுவாங்கன்ற ஒரு அவநம்பிக்கை வாஸ்து மேல இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இத வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, இப்போ வந்து படிப்படியா தான் பண்ண முடியும். ஓவர் நைட்ல வந்து நம்ம வந்து we cannot rule the world. அப்போ ஒன் பை ஒன்னா பண்ணோம்னா, அப்போ ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. ஜாதகன்றது ஒரு தனி மனிதனை பத்தி சொல்லக்கூடியது. நடந்ததை சொல்லலாம், நடக்க போறதை சொல்லலாம். நடக்க போறதை மாத்துறதுக்கு ஜாதகத்தால முடியாது. ஆனா நடக்கிறது நல்லதா நடக்கணும், அது வாஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஒரு குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த. அப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கே நல்லதுன்னும் போது நீங்க ஒன்ஸ் கிழக்கு ஓபன் ஆயிடுச்சு வடக்கு ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கிழக்கு திசையும் வடக்கு திசையும் தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடும் சார். அப்போ நீங்க ஒரு வாஸ்தால கூட மாட்டீங்க. நீங்க கோயிலுக்கு போற பழக்கமே கம்மியா, நீங்க வந்து சர்ச்சுக்கு போற பழக்கமே கம்மியாயிடும். இவன் தான் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் நேரம் இருக்காது. யூ வில் பிகம் சோ பிஸி. சோ திஸ் வில் ஹேப்பன். அவ்வளவுதான். நம்ம இந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம். சமுதாயம் அப்படிங்கிறப்ப நீங்க இவ்வளவு கிளியரா சொல்லியதுக்கு அப்புறம் எதுக்காக போறாங்கன்ற விஷயத்தையும் நம்ம வர எபிசோட்ல பேசலாம். இந்த வாரம் ட்ரிப் எங்க சார் வச்சிருக்கீங்க? இந்த வாரம் நான் வந்து ஒரு நாள் மதுரை, ஐ திங்க் ஃப்ரைடே நினைக்கிறேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி, சேலம், திருப்பூர். சாட்டர்டே சண்டேல இல்ல சண்டே வந்து காமாட்சி அம்மன் ஒரு ரிசர்ச் இருக்கு. மண்டே டியூஸ்டே மறுபடியும் ஈவினிங் ஒரு 4 மதியானம் ஃபிளைட்ல மெட்ராஸ்க்கு வர மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். அடுத்த புதன்கிழமைக்குள்ள அந்த ஊர்களில் போறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்ல. என்னோட தொழிலும் இருக்கு. இது நாட் ஓன்லி வாஸ்து. என்னோட போற இடத்துல என்னோட தொழில் பார்த்துக்கணும். இப்ப மதுரை வாஸ்துக்காக போறேன், கோயம்புத்தூர் என் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் போறேன். போகும்போது ஒரு 10 பேர் நம்ம டைம் கேட்டிருக்காங்க, அவங்கள மீட் பண்றேன். நம்ம ஒன்றும் அந்த
சொக்கலிங்கம் விஜயம்ன்ற ஒரு ஹாபிச்சுவலுக்குள்ள நான் வர விரும்பல. நம்ம நீடு யாருக்கோ அவங்க கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதாவது சார், நீங்க எப்போதும் இதுல இருக்கக்கூடிய அரிய அற்புத உண்மைகளை சொன்னீங்க. இன்னைக்கு 2 பேர் வந்து அனுபவிச்சதை சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. இன்னைக்கு நீங்க தந்த விளக்கங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியும் நமக்கு பயனுள்ள பல விஷயங்களை தந்தது அல்லவா? மீண்டும் இதே போன்ற அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.